अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்து வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் அனுபவித்து வருகின்ற இந்த ரத்ன சாமானிய பத்ததி என்று இந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அவற்றுடைய பெருமையெல்லாம் ஒவ்வொரு விதமாக தெரிவித்து வருகிறார். பாதுகா சகஸ்ரத்திலே 540வது ஸ்லோகம், அது முதலிலே அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையிலே வைரக்கற்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன, இந்திரன் நீலக்கற்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைரக்கல் என்கிறது வெள்ளையாக இருக்கிறது அல்லவா, அதனால அது பகல் போலே இருக்கிறதாம். நீலக்கல் என்கிறது கருப்பாக இருக்கிறபடினாலே அது இரவு போலே இருக்கிறது. ஆஹா, ஜீவாத்மாக்களுக்கு பகல் இரவு என்பதே இல்லாமல் இருக்கக்கூடியதான, அதாவது காலத்தினுடைய கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கக்கூடியதான பரமபதத்தை தருவதற்காக இந்த காலத்தை காட்டுகின்ற இரவையும் பகலையும் தன்னுடைய திருவடி கீழே எம்பெருமான் வைத்து கொண்டிருக்கிறான். அவற்றை சிறைப்படுத்தி வைத்து விட்டான். பாதுகையானது அந்த இரவையும் பகலையும் சிறை வைத்து விட்டது என்பது போல இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்திப்போம். அவைமிரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகாலகால்யம் விபவம் விதாத்தும் வஜ்ரேந்திர நீல வியபதேச திருஷ்யம் பந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். அவைமி என்னாலனா நான் நினைக்கிறேன் என்று பொருள். அதற்கு இப்படித்தான் என்று நான் கருதுகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். ரங்கேஸ்வர பாதுகாபியாம், இந்த ரங்கேஸ்வர உன்னுடைய பாதுகாபியா, உன்னுடைய பாதுகைகளினாலே நீ என்ன பண்ணுகிறாய்? அகால கால்யம் விபவம் விதாத்தும். அகால கால்யம் விபவம் என்னால் பரமபதம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது பரமபதத்திற்கு என்ன சொல்லி இருக்கிறது என்று கேட்டால், நகால தத்ரவை பிரபு, அதாவது காலம் என்கிறதுக்கு ஆணை இங்கே உண்டு. அதாவது நாம் அந்தந்த காரியங்களை அந்தந்த காலத்திலே தான் செய்ய முடியும். அதாவது பகலிலே விழித்திருந்து நாம் ஓடியாடி வேலைகள் செய்யலாம், இரவிலே நாம் உறங்கலாம் என்று இப்படியெல்லாம் இத்தனை நாழிகை ஆகிவிட்டது என்னால் இனிமேல் நாம் உறங்க வேண்டியதுதான் என்று ஒரு காலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே நாம் இருக்கிறோம் அல்லவா. பரமபதத்திற்கு என்ன பெருமை என்றால், அங்கேயும் காலம் என்கிற தத்துவம் உண்டு, ஆனால் அந்த காலத்திற்கு ஆணை கிடையாது என்று சொல்லுகிறார். அதாவது அந்த இடத்திலே ஆணை கிடையாது என்பதனுடைய கருத்து என்னன்னா, அங்கே இரவு பகல் என்கிற வேறுபாடு கிடையாது, எப்பொழுதும் பகல்தான். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், மோட்சலோகத்தையே பகல் என்கிற சொல்லாலே சொல்லுகிறார் ஆழ்வார். ஆகையினால
அந்த பகல் என்னால் அங்க எம்பெருமானை துதிப்பது தவிர அங்கு வேறு காரியம் கிடையாது. அங்கே நமக்கு உணவு உண்ண வேண்டும் என்றோ அதே போல உறங்க வேண்டும் என்றோ இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் பரமபதத்திற்கு அவசியமே இல்லை, கிடையாது. ஆயினால் நாம் பரமபதத்திற்கு போனால் அங்கே என்னன்னா காலம் என்கிறது இருந்தாலும் அதை நாம் கவனித்து செய்ய வேண்டிய காரியம் என்ன எதுவும் கிடையாது. அதனால காலத்தினுடைய கட்டுப்பாடு இந்த உலகத்திலே தான் உண்டு. பரமபதத்திலே காலத்தினுடைய கட்டுப்பாடு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அதைத்தான் அகால கால்யம் விபவம் என்று சொல்றார். அதாவது காலத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாததான பெருமை, அதை விதாத்தும், அதை தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக என்ன பண்ணுகிறாய் ஹே பாதுகையே, நீ என்ன பண்ணுகிறாய்? இல்லை ரங்கேஸ்வரன் என்ன பண்ணுகிறான்? வஜ்ரேந்திர நீல வியபதேச திருஷ்யம், வஜ்ர இந்திரநீல வியபதேசம். வஜ்ரன்னா வைரக்கல், இந்திரநீலம் என்னால் நீலக்கல். இந்த வைர வஜ்ரம் என்கிறது வைரக்கல், அது வெண்மையாயிருக்கிறபடினாலே அது பகலை குறிக்கிறது. இந்திரநீலம் என்கிறது கருமையாயிருக்கிறபடினாலே அது இரவை குறிக்கிறதாம். இப்படி வஜ்ர இந்திரநீல வியபதேச திருஷ்யம் என்று இப்படி இந்த வஜ்ரத்தினாலேயும் இந்திரநீலத்தினாலேயும் பகலையும் அகஸ்திரியாமம், அகா திரியாமம் என்னால் என்ன? அகஹா என்னால் பகல், திரியாமம் என்னால் 3 யாமங்களை கொண்டதாக சொல்லப்படுகின்ற நள்ளிரவு. ஆக இப்ப அகஸ்திரியாமம் பந்தீகிருதம் நூனம், அவை பந்தீகிருதம் பந்தனம் செய்யப்பட்டு விட்டது. அதாவது பாதுகையிலேயே பதிக்கப்பட்டு விட்டது அல்லவா? பாதுகையை விட்டு போக முடியாதபடி அந்த வஜ்ரக்கல்லும் இந்திரநீலக்கல்லும் இருக்கிறது அல்லவா? அதனால வஜ்ர இந்திரநீல வியபதேச திருஷ்யம் பந்தீகிருதம், அந்த பகலும் இரவும் அது நன்றாக இங்கேயே கட்டுப்பட்டு விட்டது, பாதுகையிலேயே அழுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இப்போ பாதுகையிலேயே இந்த பகலிரவு சிறை வைக்கப்பட்டு விட்டால் அப்போ பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பகலிரவு என்கிற காலத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாததான பரமபதத்தையே கொடுக்கலாம் அல்லவா என்று அதற்காக இப்படி நீ செய்கிறாய் போலும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகைகளிலே பதிக்கப்பட்டிருக்கிற வஜ்ரக்கல் என்ன, இந்திரநீலக்கல் என்ன, இந்த கற்களை இந்த ஸ்லோகத்திலே இப்படி அனுபவித்தார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 541வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஒரு விசேஷமான ஒரு, அதாவது ஒரு கற்பனை போல ஒரு விஷயம்தான். என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகையிலே முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முத்துக்களுடைய அந்த கிரணங்கள், அதாவது பிரகாசம் நீளமாக சென்று அது என்ன பண்ணுகிறது? இந்த மணியிலே போய் விழுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது? முத்துக்களினுடைய அந்த கிரணம் என்கிறது வெளுப்பாக இருக்கிறது, நுனியிலே அந்த மணி என்கிறது அது கருப்பாக இருக்கிறது. அதை பார்த்தால் ஏதோ வெள்ளையான குச்சியிலே கருமையான ஒரு பொருளை தொட்டு கொண்டிருக்கிறா போல இருக்கிறது அல்லவா? வெள்ளையான குச்சியிலே கருமையான பொருள் தொட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு குச்சியாலே எடுத்து மையிடுகிறா போலே இருக்கிறது என்று, அது அதுவும் யாருக்குன்னு கேட்டா முனிவர்களுக்கு என்று தெரிவிக்கிறார். பதஸ்ய கோப்த்ரி பவதி முராரேஹ மணிஸ்பிருஷா மௌக்திக ரத்னபாசா அந்தர்திருஷம் சாஞ்சனயா முனீனாம் அனக்தி கற்பூர சலாகயேவா. அதாவது பதஸ்ய கோப்த்ரி பவதி முராரேஹே, ஹே பாதுகே முராரேஹே பெருமாளுடைய பதஸ்ய கோப்த்ரி என்னால் முராரேஹே பதஸ்ய கோப்த்ரி பவதி, நீ எப்படிப்பட்டவள்? எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுபவள். அதாவது பாதுகை என்கிறது அது ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறபடினால ஒரு தேவியாக சொல்லுகிறார். முராரேஹே முராரியான எம்பெருமான், அவனுடைய பதஸ்ய கோப்த்ரி அவனுடைய திருவடிகளை ரட்சிப்பவள் பவதி, அது என்ன பண்ணுகிறாய் நீ என்னால்? மணிஸ்பிருஷா மௌக்திக ரத்னபாசா, ஒரு நீலமணியை தொட்டு கொண்டிருக்கிற மௌக்திக ரத்னபாசா. மௌக்திகம் என்னால் முத்துக்கள், அந்த முத்துக்களுடைய ஒளி அது ஒரு நீள குச்சி போல அப்படி செல்லுகிறது. அப்படி பார்த்தால் அது எப்படி போல இருக்கிறது என்று பார்த்தால் அந்தர்திருஷம் சாஞ்சனையா முனீனாம்
அனக்தி கற்பூர சலாகயேவா. அது என்ன பண்ணுகிறதுனா அந்தர்திருஷம் முனீனாம், அதாவது முனீனாம் முனிவர்களுடைய அந்தர்திருஷம் அந்த உட்பார்வை, அதாவது நெஞ்சிலேயே எப்பொழுதும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ உட்கண், அந்த உட்கண்ணை என்ன பண்ணுகிறதா இது சாஞ்சனையா அஞ்சனத்தை கொண்டு. அஞ்சனத்தை கொண்டுன்னா மைய இடுகிறது. மையங்கிற அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு மையை இட்டால் விசேஷமான ஞானம் கிடைக்கும் என்று. அதெல்லாம் பழைய காலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் என்ன பண்ணுறான்னா அது இந்த குச்சி அதுவும் மைய எத்தார இடணும்னா அது சொல்கிறார் அனக்தி கற்பூர சலாக்கையா. என்னால் என்ன அந்த கற்பூர சலாக்கம் என்னால் பச்சை கற்பூரத்திலேயே செய்யப்பட்ட ஒரு குச்சி, அந்த குச்சியிலே அந்த மையை எடுத்து கண்ணிலே இடுவது என்று உண்டு. அதைத்தான் இங்கே முனிவர்களுக்கு, அதாவது சொல்லுகிற கருத்து என்னன்னா முக்தனுடைய அந்த கிரணம் வெளுப்பாக இருக்கிறது பிரகாசம், அந்த மாணிக்கத்தினுடைய இது அதாவது இது நீலமணியினுடைய நிறம் கருப்பாக இருக்கிறது. அதில் போய் அது சேர்ற பொழுது அது முனையிலே கருப்பாயும் அந்த குச்சி போன்ற இருக்கிற பகுதி வெளுப்பாயும் இருக்கிறபடியினாலே அனக்தி கற்பூர சலாகயேவா, அதாவது கற்பூர சலாகயேவா அனக்தி என்னால் கற்பூர சலாகம் என்னால் கற்பூர சலாக்கையா அந்த பச்சை கற்பூரமாகிற குச்சியிலே நீ என்ன பண்ணுகிற அஞ்சனம் மையை கொண்டு அந்த முனிவர்களுடைய உட்கண்ணுக்கு இடுகிறா போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறா போலே இருக்கிறது என்று அர்த்தம் சொன்னார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக 542வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால் இந்த பிரகாசங்கள் முத்து மாணிக்கம், அதாவது முத்தும் இருக்கிறது இந்திரநீலக்கல்லும் இருக்கிறது. முத்து என்கிறது வெளுப்பாக இருக்கிறது, இந்திரநீலம் என்கிறது கருப்பாக இருக்கிறது. அது கீழ் ஸ்லோகங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம்தான். ஒரு விதத்தில் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அந்த வெளுப்பாக இருக்கிற கல் அது சுபத்திரையை போல இருக்கிறது என்றார். கண்ணனோடு உடன் பிறந்தவளாக சொல்லப்படுபவள் சுபத்திரை என்பவள், அவள் வெளுப்பாகத்தான் இருப்பாளாம். அதனால் அவளை போல இருக்கிறது. கண்ணனுக்கு இன்னொரு உக்தி, அவள் தான் சகோதரி போல. அவள் ஆறுன்னா திரௌபதி. திரௌபதி கண்ணனுக்கு ஒரு தங்கை போல. அதனால அவளை எப்படி இருப்பாள்னா திரௌபதி என்கிறவளுக்கு கிருஷ்ணா என்னே பெயர் உண்டு. அதாவது அவள் கொஞ்சம் கருப்பா இருப்பாளாம். அதனால இந்த மகேந்திர நீலக்கல் இருக்கிறதே அது திரௌபதியை போல இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய முத்துக்கள் சுபத்ரையை போல இருக்கிறது என்று வைத்து சற்று சாட்டுக்தியாக, அதாவது ஸ்லேஷமாக வைத்து ஓர் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். முக்தாமயூக பிரகரைஹி சுபத்ரா கிருஷ்ணா மகேந்திரோபலரஷ்மிஜாலைஹி மான்யா முராரேர் மணிபாதுகே த்வம் விகாரயுக்தா விஜயம் விருணோஷி. முக்தா மயூக பிரகாரைஹி, அதாவது நல்ல முக்தை வெளுப்பாக நல்ல கிரணங்களை விடக்கூடிய முத்துக்கள், அத்தால பார்த்தால் அது சுபத்ரா, சுபத்ரையை போல இருக்கிறது. கண்ணனுடைய சகோதரியான சுபத்ரை, அவள் வெள்ளை வெளையர்னு இருப்பலாம். அப்புறம் மகேந்திரோபல ரஷ்மி ஜாலைஹி கிருஷ்ணா, அதாவது அந்த இந்திரநிலக்கல் அதனுடைய ஒளி அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னா கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னால் திரௌபதி, திரௌபதியை போலே இருக்கிறது என்ன சொல்றார். இப்படி இருக்கக்கூடிய இத்தால என்ன பண்றதுன்னு கேட்டான், அது எம்பெருமானுக்கு எப்படி இருக்கிறதுனா முரா மணிபாதிக்கே தொம் முராரேர் மான்யா, ஹே மணிபாதிக்கே நம் முராரியினாலே நீ மான்யா கொண்டாடத்தக்கவளாய் இருக்கிறாய். விகாரயுக்தா, நீ அவனுடைய விகாரத்திற்கு கூடியவளாய் இருக்கிறாய், அவன் சஞ்சாரத்திற்கு அவனோடு கூடியவளாய் இருக்கிறாய். விஜயம் விருணோஷி, விஜயம் விருணோஷின்றதுக்கு ரெண்டு அர்த்தமும் கொள்ளலாம். விஜயம் என்னால் வெற்றி, வெற்றியை அடைகிறாயின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லாட்டா விஜயம் விஜயன் என்று அர்ஜுனனுக்கு பெயராகினாலே விஜயம் விருணோஷின்னா நீ அர்ஜுனனை அடைகிறாய் என்றும் அர்த்தம் சொல்லலாம். அதாவது இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய வெண்மை அது மான்யா கௌரவமாயிருக்க கௌரவப்படுத்தும்படியா இருக்கிறதுன்னு, அது சுபத்ரா என்னால் எல்லாருக்கும் நன்மை பயக்கும்படியா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். பாதுகையில் இருக்கக்கூடிய வெண்முத்துக்களிலிருந்து புறப்படக்கூடிய கிரணங்கள் அது மிகவும் மதிக்கத்தக்கதாய்
சுபத்ரா எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதாயின்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது சுபத்ரா என்ன கண்ணனுடைய சகோதரியே சொல்றதாகவும் கொள்ளலாம். அதே போல இந்த இந்திரநிலக்கல் அதிலிருந்து வரக்கூடிய சொல் அது என்ன பண்ணுகிறது, விஜயம் விருணோஷி, வெற்றியை அடைகிறதுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல கிருஷ்ணா என்று திரௌபதியை குறிப்பதாக கொண்டால் விஜயனான அர்ஜுனனை அடைகிறாள் என்று அப்படியும் அர்த்தம் சொல்லலாம் என்று இப்படியெல்லாம் விசேஷமாக அந்த கற்களினுடைய பெருமையை காட்டுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிரு முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.